ஓம் சாந்தி. 11/1/2026 அவ்யக்த பாப்தாதா. திருப்புதல் தேதி 20/10/2008. திருப்தியின் மணியாகி உலகில் திருப்தியின் ஒளியை பரப்புங்கள். திருப்தியாக இருங்கள். அனைவரையும் திருப்திப்படுத்துங்கள். இன்று பாப்தாதா என்றென்றும் திருப்தியாக இருக்கும் தனது திருப்தி மணிகளை பார்த்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு திருப்தி மணிகளின் பளபளப்பால் அகிலமே எவ்வளவு அழகுடன் மிளிர்கிறது. திருப்தி மணிகள் ஒவ்வொருவரும் தந்தைக்கும் தனக்கும் அனைவருக்கும் பிரியமானவராக உள்ளனர். திருப்தி என்பது அனைவருக்கும் பிரியமானது. திருப்தி என்பது அனைத்து பிராப்திகளாலும் நிரம்பச் செய்வது. ஏனென்றால் எங்கு திருப்தி இருக்குமோ அங்கு இல்லை என்ற பொருளே இல்லை. திருப்தியான ஆத்மாவில் திருப்தி என்பது இயல்பான இயற்கையாகும். திருப்தி எனும் சக்தி தானாகவே சுலபமாக நாலாபுறமும் வாயுமண்டலத்தில் பரவுகின்றது. அவர்களின் முகம், கண்கள் சுற்றுப்புறத்திலும் திருப்தியை பரப்புகின்றது. திருப்தி உள்ள இடத்தில் மற்ற சிறப்பம்சங்களும் தானாகவே வந்துவிடுகிறது. திருப்தி என்பது சங்கம யுகத்தில் தந்தையின் வரப்பிரசாதம் ஆகும். திருப்தியான மனோநிலை எந்த இன்னலையும் சுலபமாக வெற்றி கொள்வது. இன்னல்கள் மாறிக்கொண்டே இருக்கும். ஆனால் திருப்தி எனும் சக்தி என்றென்றும் முன்னேற்றத்தை நோக்கியே சென்று கொண்டிருக்கும். எத்தனைதான் இன்னலே எதில் வந்தாலும் திருப்தியானவரின் முன்பு ஒவ்வொரு மாயையும் இயற்கையும் பொம்மலாட்டம் போன்றே தென்படும். எனவே திருப்தியான ஆத்மா ஒரு பொழுதும் பதட்டம் அடைவது இல்லை. இன்னல் யாவும் மனதை மகிழ வைக்கும் விளையாட்டாகவே அனுபவமாகும். காட்சிகள் எத்தனை மாறினாலும் பார்வையாளராக இருக்கையில் அமர்ந்திருக்கும் திருப்தியான ஆத்மா தன்னிலையால் சூழ்நிலையை தகர்த்து விடுகிறார். ஒவ்வொருவரும் தன்னை என்றென்றும் திருப்தியாக உள்ளேனா என்று எப்பொழுதும் சோதனை செய்ய வேண்டும். எப்போதுமா? அவ்வப்பொழுதா? பாப்தாதா எப்பொழுதும் ஒவ்வொரு சக்திக்காக, மகிழ்ச்சிக்காக, டபுள் லைட் ஆகி பறப்பதற்காக எப்பொழுதும் எனும் சொல்லை நினைவில் வைக்க சொல்கிறார். அவ்வப்பொழுது என்ற சொல் பிராமணரின் அகராதியில் கிடையாது. ஏனென்றால் திருப்தி என்றாலே அனைத்து பிராப்திகள் இருக்கும். எங்கே அனைத்து பிராப்திகள் இருக்குமோ அங்கு அவ்வப்பொழுது என்ற சொல்லுக்கே இடமில்லை. என்றென்றும் அனுபவம் செய்பவரா, முயற்சி செய்து கொண்டு இருப்பவரா? ஒவ்வொருவரும் தன்னையே கேளுங்கள். சோதனை செய்தீர்களா? ஏனென்றால் நீங்கள் அனைவரும் விசேஷமாக தந்தைக்கு அன்பான, ஒத்துழைப்பான, மிக பிரியமான, இனிமையிலும் இனிமையான சுய மாற்றம் செய்யும் குழந்தைகள். அப்படித்தானே? தந்தை எப்படி பார்க்கின்றாரோ அவ்வாறு தன்னைத்தான் அனுபவம் செய்கின்றீர்களா? கை உயர்த்துங்கள். என்றென்றும் உள்ளவர்கள். அவ்வப்பொழுது அல்ல, எப்பொழுதும் திருப்தியானவர்கள். எப்பொழுதும் என்ற சொல் நினைவில் உள்ளதா? கை மெல்ல மெல்ல உயர்த்துகிறீர்கள். மிக நல்லது. மெல்ல மெல்ல மற்றும் யோசித்து யோசித்து கை உயர்த்துகின்றீர்கள். ஆனால் பாப்தாதா மீண்டும் மீண்டும் கவனத்தை திருப்புகிறார். இப்பொழுது சமயம் மற்றும் தன்னை இரண்டையும் பாருங்கள். நேரத்தின் வேகத்தையும் தனது வேகத்தையும் சோதனை செய்யுங்கள். கௌரவத்துடன் தேர்ச்சி பெற்றே ஆக வேண்டும் அல்லவா? ஒவ்வொருவரும் தன்னை பாபாவின் செல்லமான ராஜா குழந்தை என நினையுங்கள். தன்னை ராஜா குழந்தை என உணர்கிறீர்களா? தினமும் பாப்தாதா உங்களை எவ்வாறு அன்பு பாராட்டுகிறார், அன்பு நினைவுகளை தருகிறார். செல்லமான குழந்தைகளே. செல்லமானவர்கள் யார்? தந்தையை பின்பற்றுபவரே செல்லமானவர் ஆகிறார். பின்பற்றுவது மிக மிக சுலபம்தானே, கடினம் எதுவும் இல்லை. ஒரு தந்தையை பின்பற்றினாலே அனைத்து விஷயங்களிலும் பின்பற்றியதாகும். ஒரு வரியை மட்டும் தினமும் தந்தை நினைவூட்டுகிறார்.
அது நினைவு உள்ளதா? தன்னை ஆத்மா என புரிந்து தந்தையை நினைவு செய்யுங்கள். ஒரு வரிதானே. நினைக்கின்ற ஆத்மாவிற்கு தந்தையின் பொக்கிஷம் கிடைத்து விட்டது. அவர் சேவை இன்றி இருக்க முடியாது. ஏனென்றால் அளவற்ற பிராப்தி, அழியாத பொக்கிஷம் உள்ளது. வள்ளலின் பிள்ளைகள் கொடுக்காமல் இருக்க முடியாது. பெரும்பாலும் உங்களுக்கான பட்டப்பெயர் என்ன? இரட்டை அயல் நாட்டவர். பட்டமே இரட்டை பாப்தாதாவிற்கும் உங்களை பார்த்து மிக்க மகிழ்ச்சி. எனவே தன்னில் தானாகவே ஆஹா என என் குழந்தைகளே ஆஹா என பாடுகிறார். நல்லது. வெவ்வேறு தேசங்களில் இருந்து எந்த விமானத்தில் வந்துள்ளீர்கள்? உடல் ரீதியாக ஏதேனும் ஒரு விமானத்தில் வந்துவிட்டீர்கள். ஆனால் பாப்தாதா எந்த விமானத்தை பார்க்கிறார்? மிகவும் உயர்ந்த அன்பு எனும் விமானத்தில் தனது பிரியமான வீட்டை வந்தடைந்துள்ளீர்கள். பாப்தாதா இன்று விசேஷமாக ஒரு வரதானம். திருப்தி எனும் ஒளியை பரப்புங்கள். தானும் திருப்தியாக இருந்து பிறரையும் திருப்தி செய்யுங்கள். சில குழந்தைகள் சொல்கிறார்கள், பாபா, திருப்தியாக இருப்பது எளிது, பிறரை திருப்தி செய்வது கடினம். பாப்தாதாவிற்கு தெரியும், ஒவ்வொரு ஆத்மாவையும் திருப்திப்படுத்த எளிமையான வழி, சுலபமான சாதனம். ஒருவேளை உங்களிடம் யாரேனும் அதிருப்தி அடைந்தால் அவரது தாக்கம் உங்கள் மீதும் படுகிறது. வீண் எண்ணம் எழுகின்றது. பாப்தாதா கொடுத்துள்ள சுபமான பாவனை, சுபமான விருப்பங்கள் எனும் மகா மந்திரம், இதை நினைவில் வைத்தால் வீண் எண்ணம் எழாது. தன்னை பற்றி தெரிந்திருந்தும் அவர் அப்படி, இவர் இப்படிதான். ஆனால் தன்னை எப்பொழுதும் இந்த அதிர்வலைகளிலிருந்து விலக்கி பாபாவின் அன்பை அனுபவம் செய்யுங்கள். தந்தையின் அன்பில் மூழ்கிய தன்மை அந்த ஆத்மாவை சென்று அடையவில்லை என்றாலும் வாயுமண்டலத்தில் அவசியம் பரவும். ஒருவேளை மாற்றம் ஏதும் நிகழாத போதும் உங்கள் மனதில் அவரை பற்றிய வீண் எண்ணம் இருந்தாலும் வாயுமண்டலத்தில் அனைவரது எண்ணமும் பரவும். எனவே நீங்கள் விலகி இருந்து தந்தையின் அன்பால் இணைந்து அந்த ஆத்மாவின் நன்மை குறித்து நல்லாசை, நல்விருப்பம் வையுங்கள். சிலர் பலமுறை செய்கின்றனர். அவர் தவறு செய்தார், எனவே சத்தமாக பேசினேன். தன் சுபாவமும் வாயும் வேகமாக செயல்படுத்துவது. அவர் தவறு செய்தால் நீங்கள் வேகமாக சத்தமாக பேசுவது தவறு இல்லையா? அவர் ஒரு தவறு செய்தால் நீங்கள் சத்தமாக பேசினீர்கள், அது கோபத்தின் அம்சமாகும். அது சரியா? தவறால் தவறை சரி செய்ய முடியுமா? நிகழ்காலத்திற்கு ஏற்ப தன் சத்தமான குரலிலும் கவனம் வையுங்கள். கருணையுடன் பேசுங்கள். இவ்வாறு சத்தமாக பேசுவது, மன உளைச்சலுடன் பேசுவது, இவர் மாறவே மாட்டார் என சொல்வது, இவையும் 2ஆம் நம்பர் விகாரத்தின் அம்சமாகும். மலராக வார்த்தைகளை தூவ வேண்டும் என்பார்கள். இனிய சொல், மலர்ந்த முகம், இனிய உள்ளுணர்வு, இனிய உறவு தொடர்பு, இவையும் சேவைக்கான சாதனங்களே. ஆகவே முடிவை பாருங்கள். ஒருவர் தவறு செய்கின்றார், அதனை புரிய வைக்கும் நல்ல லட்சியத்துடன் அறிவுரை தருகின்றீர்கள். வேறெந்த லட்சியமும் கிடையாது. உங்கள் லட்சியம் நல்லதே. ஆனாலும் முடிவில் என்ன பார்க்கிறோம்? இவர் மாறுகின்றாரா? மேலும் உங்களை நெருங்கவே பயப்படுகின்றார். ஆக நீங்கள் வைத்த லட்சியம் நிறைவேறவில்லை. எனவே தன் மனதின் எண்ணம், சொல், சம்பந்தம், தொடர்பு என்றென்றும் இனிமையாக அமையுங்கள். ஏனென்றால் நிகழ்காலத்தில் மக்கள் நடைமுறை வாழ்க்கையை பார்க்க விரும்புகிறார்கள். வார்த்தையால் சேவை செய்தால் அதனால் ஈர்க்கப்பட்டு அருகே வருவார்கள். இது லாபம்தானே. மேலும் நடைமுறையில் இனிமை, உயர்ந்த பாவனை, நன்னடத்தை, முகம் பார்த்து தன்னையும் இவ்வாறு மாற்ற வேண்டும் என்ற படிப்பினை பெறுகிறார்கள். இனிவரும் காலங்களில் நிலைமைகள் மாறும். அப்பொழுது உங்களுடைய முகமும் செயலுமே
அதிகமான சேவை செய்யும். எனவே தன்னை சோதனை செய்க. அனைத்து ஆத்மாக்கள் மீதும் சுபமான பாவனை, சுபமான விருப்பங்கள், உள்ளுணர்வு, உயர்ந்த பார்வை எனும் சம்ஸ்காரம் இயல்பாக இயற்கையானதாக உள்ளதா? பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையையும் வெற்றி மாலையின் மணியாக பார்க்க விரும்புகிறார். நீங்கள் அவ்வாறே தன்னை மாலையின் மணியாக உணர்கிறீர்களா? சில குழந்தைகள் நினைக்கிறார்கள், நிமித்தமான குழந்தைகளே 108 மணி மாலையில் வருவார்கள். ஆனால் பாப்தாதா முன்பே கூறியுள்ளார், பக்தியில் 108 மணி மாலை புகழப்படுகிறது. ஆனால் நீங்கள் ஒவ்வொருவரும் வெற்றி மாலையில் மணியானால் பாப்தாதா மாலையை மேலும் நீளமாக ஆக்கிவிடுவார். பாபாவின் உள்ளமெனும் மாலையில் வெற்றி ரத்தினமாக குழந்தைகள் உங்கள் ஒவ்வொருவருக்கும் இடம் உண்டு. இது தந்தையின் உத்திரவாதம். தன்னுடைய எண்ணம், சொல், செயல், நடத்தை, முகம் அனைத்திலும் வெற்றியை கொண்டு வந்தாலே போதும். பிடித்துள்ளதா? ஆவீர்களா? வெற்றி மாலையின் மணியாக ஆக்குவேன் என்று பாப்தாதா உத்திரவாதம் தருகிறார். யார் ஆவீர்கள்? நல்லது. அப்பொழுது பாப்தாதா மாலைக்குள்ளே மாலையை உருவாக்க ஆரம்பித்து விடுவார். இரட்டை அயல் நாட்டவருக்கு பிடித்துள்ளதா? வெற்றி மாலையில் கொண்டு வருவது தந்தையின் வேலை. ஆனால் உங்கள் வேலை வெற்றி அடைவது. சுலபமா? கடினமா? கடினமாகிறதா? கடினமானது என்பவர்கள் கை உயர்த்துங்கள். கடினமாகிறதா? கொஞ்சம். சிலருக்கு பாப்தாதா சொல்கிறார், பாப்தாதா என்று சொல்லும் பொழுது பாபா எனும்போது தந்தையின் ஆஸ்தி கிடைக்காதா? அனைவரும் ஆஸ்திக்கு அதிகாரிகள். எவ்வளவு சுலபமாக தந்தை ஆஸ்தி கொடுத்தார். ஒரு நொடிக்கான விஷயம் நீங்கள் தெரிந்து கொண்டு என்னுடைய தந்தை என ஏற்றுக்கொண்டீர்கள். உடனே பாபா என்ன சொன்னார்? எனது குழந்தை என்றாலே ஆஸ்திக்கு அதிகாரியாக ஆவது இயல்புதானே பாபா என்று சொல்கிறீர்கள். அனைவரும் ஒரே சொல், என்னுடைய பாபா என்று சொல்கிறீர்கள். அப்படிதானே? மேரா பாபா. இதில் கை உயர்த்துங்கள். எனது பாபா எனும்போது எனது ஆஸ்தி இல்லையா? எனது தந்தை எனும்போதே எனது ஆஸ்தியும் இணைந்தே உள்ளது. எனது ஆஸ்தி தந்தைக்கு நிகராக மாறுவது, வெற்றி பெறுவது. பாப்தாதா பார்க்கின்றார், இரட்டை அயல் நாட்டவரா பெரும்பாலும் கைகோர்த்து நடந்து செல்வார்கள். இவ்வாறு கைகோர்த்து நடந்து செல்வது ஒரு நாகரீகம். ஆகவே இப்பொழுதும் பாபா சொல்கிறார், சிவபாபாவின் கை என்பது என்ன? இந்த கை அல்ல. சிவதந்தையின் கையை பிடித்துள்ளீர்கள் என்றால் எந்த கை? ஸ்ரீமத் என்பதுதான் சிவபாபாவின் கையாகும். கை கோர்த்து நடப்பது பிடிக்கும் என்றால் ஸ்ரீமத் எனும் கை கோர்த்து நடப்பது என்ன கடினம்? பிரம்மா பாபாவை பார்த்தீர்கள். நடைமுறை வாழ்வில் ஒவ்வொரு அடியும் ஸ்ரீமத் படி நடந்து முழுமையான ஃபரிஷ்தா எனும் இலக்கை அடைந்து விட்டார். அவ்யக்த ஃபரிஷ்தா ஆகிவிட்டார். அவ்வாறே தந்தையை பின்பற்றி ஒவ்வொரு ஸ்ரீமத், காலையில் கண் விழித்தது முதல் இரவு உறங்கும் வரை ஒவ்வொரு அடியிலும் ஸ்ரீமத். பாப்தாதா கூறிவிட்டார், எவ்வாறு எழுவது, செய்வது, மனதில் எவ்வாறான எண்ணம் நினைப்பது, நேரத்தை எவ்வாறு உயர்வாக பயன்படுத்துவது. இரவு உறங்கும் வரையிலும் ஸ்ரீமத் கிடைத்துள்ளது. இதனை செய்யலாமா கூடாதா என்று யோசிக்க வேண்டிய அவசியம் கூட கிடையாது. பிரம்மா பாபாவை பின்பற்றினாலே போதும். ஒவ்வொரு குழந்தையும் ராஜா குழந்தையே, சுயராஜ்ய அதிகாரிகளே. எனவே தனது சுயராஜ்யத்தை மறவாதீர்கள். புரிந்ததா? பாப்தாதா பல முறை சமிஞ்சை செய்துள்ளார். நேரம் எதிர்பாராத விதமாக மிகவும் கடுமையாக வந்து கொண்டிருக்கிறது. எனவே எவரெடி அஷரீரி நிலையின் அனுபவம் அவசியம். எவ்வளவுதான் முக்கியமான வேளையில் மும்முரமாக ஈடுபட்டிருந்தாலும் ஒரு நொடியில் அஷரீரி ஆவதற்கான பயிற்சியை இப்போதிருந்தே
பயிற்சி செய்து பாருங்கள். மிகவும் பசி என்று சொல்வீர்கள். தாகம் எடுத்தால் என்ன செய்வீர்கள்? தண்ணீர் அருந்துவீர்கள் தானே? ஏனென்றால் தாகத்திற்கு தண்ணீர் பருகுவது அவசியம் என்று தெரியும். அவ்வாறே இடையிடையே அஷரீரி ஆத்மீக நிலையில் நிலை பெறுவதற்கான பயிற்சி அவசியமாகிறது. ஏனென்றால் வருகின்ற நாட்களில் நாலாபுறமும் கூச்சல் குழப்பம் நடுவே உறுதியான மனோநிலையில் இருப்பது அவசியம். இப்போதிலிருந்தே நீண்ட கால பயிற்சி செய்யவில்லை என்றால் அதி தீவிரமான கூச்சல் குழப்பத்தின் நடுவே எப்படி உறுதியாக இருப்பீர்கள்? முழு நாளில் ஓரிரண்டு நிமிடம் ஒதுக்கி சமயத்திற்கு ஏற்ப ஆத்மீக நிலை மூலம் அஷரீரி ஆக முடிகிறதா என சோதனை செய்யுங்கள். சோதனை செய்து மாற்றம் கொண்டு வாருங்கள். சோதனை செய்தால் மட்டும் போதாது, மாற்றமும் செய்ய வேண்டும். மீண்டும் மீண்டும் இந்த பயிற்சியினை சோதனை செய்வதால் இயல்பான மனோநிலை அமைந்துவிடும். பாப் தாதாவின் மீது அன்பு உள்ளதா என்றால் அனைவரும் கை உயர்த்துவீர்கள். அன்பு உள்ளதுதானே? முழு அன்பு உள்ளதா? முழு அன்பா பாதியா? பாதி இல்லையே. அன்பு உள்ளது என்றால் கொடுத்த வாக்கு என்ன? என்ன உறுதிமொழி செய்தீர்கள்? உடன் செல்வோமா? அஷரீரியாக உடன் செல்வோமா? பின்னால் வருவோமா? உடன் செல்வோமா? சிறிது நேரம் வதனத்தில் உடன் இருப்போம், பிறகு பிரம்மாவுடன் முதல் பிறவியில் வருவோம். இதுதானே உறுதிமொழி? ஆம் அல்லவா? கை உயர்த்தவில்லையே, தலை அசையுங்கள். கை உயர்த்தி களைத்து இருப்பீர்கள். உடன் செல்வோம் எனும்போது பின்னால் நின்றுவிடக்கூடாது. தந்தையும் யாரை தன்னுடன் அழைத்து செல்வார்? சமமானவரையே தன்னுடன் பாபா அழைத்து செல்வார். தந்தைக்கு தனியே செல்ல பிடிக்காது. குழந்தைகளுடன் செல்ல விரும்புகிறார். தந்தையுடன் செல்ல தயாரா? தலையசையுங்கள். அனைவரும் செல்வோமா? நல்லது. அனைவரும் செல்ல தயாரா? தந்தை செல்லும் போதே செல்வோம் அல்லவா? இப்போது அல்ல, இப்போது வெளிநாடு திரும்பி செல்ல வேண்டும். தந்தை கட்டளையிடுவார். மோகத்தை அறவே நீக்கி நினைவின் ஸ்வரூபமாக மணி அடிப்பார். அப்பொழுது உடன் செல்வோம். தயாரா? அன்பின் அடையாளம் உடன் செல்வது ஆகும். நல்லது. பாப் தாதா குழந்தைகள் ஒவ்வொருவரையும் தொலைவில் இருப்பினும் அருகே உணர்கிறார். அறிவியல் சாதனம் தொலைவில் இருப்பவரை அருகே கொண்டு வரும், பார்க்க வைக்கும், பேச வைக்கும் என்றால் பாப் தாதாவும் தொலைவில் உள்ள குழந்தைகளை அருகே பார்க்கிறார். தொலைவில் அல்ல, உள்ளத்தில் வைத்துள்ளார் பாப் தாதா. முக்கியமாக ஒவ்வொரு முறையும் மண்டல வாரியாக வந்துள்ள குழந்தைகள் தனது உள்ளத்தில் கண்ணுக்குள் நிறுத்தி ஒவ்வொருவரையும் உடன் செல்பவர்கள், உடன் இருப்பவர்கள், உடன் ராஜ்யம் செய்பவர்களாக பார்க்கிறார். இன்று முழு நாளிலும் என்ன ட்ரில் செய்வீர்கள்? இப்போதே ஒரு நொடியில் ஆத்ம அபிமானி தனது உடலை பார்த்தாலும் அஷரீரி நிலையில் விலகி தந்தைக்கு பிரியமானவராக அனுபவம் செய்வீர்களா? இப்போதே ஒரு நொடியில் அஷரீரி ஆகுக. நல்லது. இவ்வாறே இடையிடையே முழு நாளில் எப்படியாவது ஒரு நிமிடம் ஒதுக்கி இந்த பயிற்சியை உறுதி செய்யுங்கள். ஏனென்றால் பாபாவிற்கு தெரியும் வருகின்ற காலம் மிகவும் கூக்குரலுடன் இருக்கும். பாப்தாதா முக்கியமாக ஒவ்வொரு முறையும் மண்டல வாரியாக வந்துள்ள குழந்தைகள் தன் உள்ளத்தில் கண்ணுக்குள் நிறுத்தி ஒவ்வொருவரையும் உடன் செல்பவர்கள், உடன் இருப்பவர்கள், உடன் ராஜ்யம் செய்பவர்களாக பார்க்கிறார். இன்று முழு நாளிலும் என்ன ட்ரில் செய்வீர்கள்? இப்பொழுதே ஒரு நொடியில் ஆத்ம அபிமானி தனது உடலை பார்த்தாலும் அஷரீரி நிலையில் விலகி தந்தைக்கு பிரியமானவராக அனுபவம் செய்வீர்களா? இப்போதே ஒரு நொடியில் அஷரீரி ஆகுங்கள். நல்லது. இவ்வாறு இடையிடையே
முழு நாளில் எப்படியாவது ஒரு நிமிடம் ஒதுக்கி இந்த பயிற்சியை உறுதி செய்யுங்கள். ஏனென்றால் பாபாவிற்கு தெரியும், வருகின்ற காலம் மிகவும் கூக்குரலுடன் இருக்கும். நீங்கள் அனைவருக்கும் சக்தி தர வேண்டும். ஒளி தருவதிலேயே உங்களுடைய தீவிர முயற்சி நடந்தேறும். குறைந்த நேரத்திலேயே சக்தி மூலமாக அனைத்து சக்திகளும் தர வேண்டும். அவ்வாறு கடுமையான நேரத்தில் சக்தி தருவீர்கள். எவ்வளவு பேருக்கு தருவீர்களோ, அநேகருக்கோ குறைவானவர்களுக்கோ அவ்வளவு பேரும் துவாபர யுகம் கலியுகம் வரையிலும் பக்தர்கள் ஆவார்கள். சங்கம யுகத்தில் ஒவ்வொருவரும் பக்தர்களை உருவாக்குகிறார்கள். ஏனென்றால் கொடுத்த சுகம் அமைதி அவர்கள் உள்ளத்தில் பதிந்து விடுகிறது. பக்தியின் வடிவத்தில் உங்களுக்கு திருப்பி தருவார்கள். நல்லது. நாலாபுறமும் உள்ள பாப்தாதாவின் கண்மணி ரத்தினங்கள் உலகிற்கே ஆதாரமாகி முக்தி தரும் ஆத்மாக்கள், மாஸ்டர் துக்கத்தை நீக்கி சுகத்தை தருபவர்கள், உலகை மாற்றும் குழந்தைகளுக்கு உளமார்ந்த அன்பு மற்றும் உளப்பூர்வமான அன்பு நினைவுகள், பல மடங்கு வரதானங்களை பெற்றுக்கொள்க. நல்லது. ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும். வரதானம்: இணைந்த சொரூபத்தின் நினைவு மற்றும் உயர்ந்த நிலையின் பெருமிதம் மூலமாக கல்ப கல்பத்திற்கும் அதிகாரி ஆகுக. நானும் எனது பாபாவும் இந்த நினைவால் இணைந்திருங்கள். தனது உயர்ந்த நிலை இன்று பிராமணன், நாளை தேவதை என்ற நினைவில் எப்பொழுதும் நிலைத்திருங்கள். நானே அது, அதுவே நான் எனும் மந்திரம் எப்பொழுதும் நினைவில் இருந்தால் இந்த பெருமிதம் மகிழ்ச்சியில் பழைய உலகம் மறந்தே போகும். நாம் தான் கல்ப கல்பத்திற்கு அதிகாரி ஆத்மா என்னும் மகிழ்ச்சி எப்பொழுதும் இருக்கும். நாமேதான் இருக்கிறோம், நாமேதான் இருந்தோம், நாம் தான் கல்ப கல்பமாக இருப்போம். ஸ்லோகன்: தனக்குத்தானே ஆசிரியராகுங்கள். அப்பொழுது அனைத்து பலவீனங்களும் அழிந்தே விடும். அவ்யக்த சமிஞ்சை: இந்த அவ்யக்த மாதத்தில் பந்தனங்களிலிருந்து விடுபட்டு ஜீவன் முக்த நிலையை அனுபவம் செய்யுங்கள். பொதுவாக யாருக்கும் கட்டுக்குள் இருப்பது பிடிக்காது. ஆனால் பிறர் வசமாகும் பொழுது கட்டுப்பட்டவர் ஆகின்றார்கள். ஆகவே நான் பிறர் வசமான அடிமையான ஆத்மாவா அல்லது சுதந்திரமான ஆத்மாவா என்று சோதனை செய்யுங்கள். ஜீவன் முக்தியின் ஆனந்தமே இப்பொழுதுதான் உள்ளது. நாளை வாழ்வில் சொர்க்கத்தில் ஜீவன் முக்தி, ஜீவன் பந்தனம் என்ற ஞானமே இருக்காது. இப்போதைய ஜீவன் முக்தி நிலையே உயர்ந்த அனுபவமாகும். வாழ்வில் இருந்தாலும் விடுபட்ட நிலை, எந்த கட்டுப்பாடும் இல்லை. ஓம் சாந்தி.